கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சுவிசேஷகர் தேசமெங்கும் அலைந்து சுவிசேஷ பணியை செய்து வந்தார். கர்த்தர் அவரை ஏவுகிற இடமெல்லாம் சென்று கர்த்தருடைய வேதத்தை அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற அந்த பணியை செய்து கொண்டே வந்தார். அவருக்கு ஒரு ஆசை, ஒரு குறிப்பிட்ட திசையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டணத்துக்கு சென்று அநேக ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வசனத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும். எனவே அடிக்கடி ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, அந்த பெரிய பட்டணத்திலே நான் ஒரு பெரிய பிரசங்கியாராக ஒரு நாள் விளங்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் அவரை அதற்கு எதிர் திசையில் உள்ள வேறொரு கிராமத்துக்கு செல்லும்படிக்கு பணித்தார். அப்பொழுது இவர், ஆண்டவரே, அங்கே போவதற்கு பஸ் ஏறுவதற்கு கூட எனக்கு போதிய பணம் இல்லை, எனவே நான் எப்படி செல்வது என்று சொல்லி அவர் தேவன் காட்டிய அந்த கிராமத்தை நோக்கி செல்லும் பஸ்ஸிலே ஏறி அவரிடத்தில் இருந்த பணத்தை கொடுத்து, ஐயா, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பணத்திற்கு இந்த பஸ்ஸிலே எவ்வளவு தூரம் என்னை கொண்டு செல்ல முடியுமோ அங்கே கொண்டு சென்று இறக்கி விடுங்கள் என்று சொன்னார். சரி என்று கண்டக்டரும் அவரை ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை இறக்கி விட்டார். இவர் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர், ஐயா, நீங்கள் இங்கு மட்டுமல்ல இன்னொரு இடத்திலே பிரசங்கிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன இடத்துக்கே இவரை கொண்டு போய் விட்டார். இவர் அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பல நாட்கள் அங்கேயே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது ஒரு பெரிய மனிதர் அங்கே எழும்பி, ஐயா, உங்களுடைய பிரசங்கங்கள் அநேகரை ஆண்டவருக்கு நேராக திருப்பிக் கொள்கிறது. நான் உங்களை ஒரு பட்டணத்துக்கு கொண்டு போகிறேன், அங்கே இருந்து சில காலம் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி இவர் அநேக நாட்கள் விரும்பி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த இடத்திற்கு இவரை கொண்டு போய் சேர்த்தார். அங்கே ஒரு பெரிய ஆலயம் அமைத்து அங்கே அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை இவர் பிரசங்கித்தார். கர்த்தர் அவருக்கு சொன்னார், நான் சொல்லுகிற இடங்களுக்கு நீ போகும்போது நீ விரும்புகிற இடத்துக்கும் உன்னை கொண்டு போகிறேன், அங்கும் என்னுடைய நாமம் மகிமைப்படணும். ஏற்ற காலத்திலே உன்னை கொண்டு போகும்படிக்கு நான் ஒரு இடத்திலே துவங்கி இன்னொரு இடத்திற்கும், இன்னொரு இடத்திலே துவங்கி ஒரு பட்டணத்திற்குமாக உன்னை கூட்டி செல்லுகிறேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், எங்கு சென்றாலும் இந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்புவதையும் குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இரு, அதுதான் உன்னுடைய வேலை என்று சொன்னார். அப்படியானால் பூமியிலே மாம்சத்தின்படி நீ திட்டமிட வேண்டாம், எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார், நீ ஆவிக்குரியவனாக ஆவிக்குட்பட்டவனாக இருப்போதும் என்று சொன்னார். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆம், ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் நாம் செய்ய வேண்டியது இன்னதென்றும் செல்ல வேண்டியது இன்னதென்றும் அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். பவுல் அப்போஸ்தலன் ஆசியாவிலே தொடர்ந்து ஊழியம் செய்யாதபடிக்கு தேவ ஆவியானவரால் தடுக்கப்பட்டு அவர் கொரிந்து பட்டணத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, இங்கே அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று சொல்லுகின்றார். அங்கே அநேக மாதங்கள் அவர் தங்கி ஊழியம் செய்தார். தேவ ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்படுவோமானால் மிகுந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் அவருடைய ஆவியானவருக்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.